இன்றைய தினம் சேலத்தினுடைய தெய்வீக தமிழ் சார்ந்த அறக்கட்டளையும் தியாகதுருகத்தினுடைய பாரதியார் தமிழ்ச் சங்கமும் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் ஏன் இந்தியா முழுவதும் ஏன் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழால் ஈர்க்கப்பட்ட அனைத்து நல்ல உள்ளங்களும் இன்றைய நடைபெற்ற முப்பெரு விழாவில் பல்வேறு தலைப்புகளில் பேசி மகிழ்ந்தாலும் கூட வரக்கூடிய 23/4/2026 அன்று நடைபெறக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க தேர்தலை 1200 ஆண்டுகளுக்கு முன்னர் காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு அருகே உத்தரமேரூரில் வாழ்ந்து தேர்தல் இவ்வாறுதான் நடைபெற வேண்டும் என்ற குடைவோலை முறை என்ற ஒரு வரலாறை நமக்கு நினைவூட்டி சென்றிய அந்த தகவலை எடுத்துச் சொல்லுகின்ற வகையிலும் 100 கிலோமீட்டர் இலக்கை நோக்கி மேட்டூர் வரையும் ஏற்காடில் இருந்து இன்றைக்கு முதல் துவக்கத்தை மரியாதைக்குரிய அனைத்து இயக்கங்களை சார்ந்த தலைவர் பெருமக்களும் வருகை தந்திருக்கின்ற சகோதர சகோதரிகளும் சான்றோர் பெருமக்களும் வாழ்த்துக்களுடன் புடைசூழ எண்ணற்ற பயணங்களுக்கு இறைவனாலும் மக்களாலும் எனக்கு வெற்றி கிடைத்து அந்த வெற்றி எனக்கு என்று நான் ஒருபோதும் பொருட்படுத்தியதில்லை. அனைவருமே பெற்றதாகத்தான் நான் கருதி கொண்டு ஒவ்வொரு முறையும் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். நடைபெறக்கூடிய தேர்தலானது நமக்கான தேர்தல். இந்த தேர்தலில் யாவரும் ஆட்சிக்கு வர்றதுக்கு உரிமை உண்டு. அந்த வெற்றி வாய்ப்பை பொறுத்து ஒவ்வொருவருடைய வாக்குச்சாவடியில சென்று அவரவர்களுக்கு உகந்தப்பட்ட வேட்பாளருக்கு வாக்களித்து 5 ஆண்டு காலம் இந்த லோகோவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளுடைய அந்த ஆட்சி சிறந்தாக நடந்திட வேண்டும். அங்கே கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய திருவள்ளுவருடைய வாழ்க்கை நெறியை கடைபிடித்துக் கொண்டிருக்கிற தமிழர்களாகிய நாம் அந்த திருவள்ளுவருடைய நெறியும் அந்த 5 ஆண்டு காலம் அரசு நீதி நெறி தவறாது அவருடைய வழியிலே நடக்க வேண்டும் என தமிழ் அன்னையினுடைய வாழ்த்துக்களோடு தமிழ் சார்ந்த அன்பர்களோடு இன்றைய பயணத்தை சேலம் வழியாக மேட்டூரை நோக்கி சென்று வருகின்ற 21ஆம் நாள் பாரதாசனுடைய நிறைவலால் என்று இந்த பயணத்தை நிறைவு செய்து நானும் அடுத்தபடியாக மதுரைக்கு வந்து வாக்களிப்பதற்கான ஒரு பயணத்தினுடைய நோக்கமாக இந்த குறிக்கோள் இங்கிருந்து துவங்குகின்றது. உங்களுடைய வாழ்த்துக்களோடு புறப்படுகின்றேன். வெற்றி நமது, வெற்றி நமது. பெறமாட்டோம் 100 ரூபாய்